கூட்டணியை இறுதி செய்வதில் தேமுதிக தொடர்ந்து தாமதப்படுத்தி வரும் நிலையில் சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் ஓரிரு நாளில் நல்ல முடிவு எட்டப்படும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேமுதிக தொடர்ந்து தாமதப்படுத்துவதற்கான காரணங்கள் குறித்து அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் உள்ள எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, சொல்லுங்க, தேமுதிகவின் கூட்டணி இன்னும் முடிவாகாத நிலையில் ஓ பன்னீர்செல்வம் எவ்வாறு சொல்லியிருக்கிறாரு? இது தேமுதிகவின் நிலைப்பாடு தற்போது என்ன? அதிமுக தேமுதிக பேச்சுவார்த்தையில் இழுபறி இல்லை என்று இரண்டு தரப்பில் இருந்தும் சொல்லப்பட்டாலும் கடந்த 19ஆம் தேதியே இந்த கூட்டணி உறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அன்று முதல் தற்பொழுது வரை இரண்டு கட்சிகளும் இந்த கூட்டணியில் இணையாமல் இருந்து வருகின்றன. இதற்கு இடையே இந்த கூட்டணியில் பிரச்சனை இருக்கிறது என்றவுடன் திமுக தரப்பில் இருந்தும் அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகின்றது. திமுக தரப்பில் இருந்து பேசப்படுவதாக, அதாவது மறைமுகமான பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலை மட்டுமல்லாமல் தொடர்ந்து கட்சியினுடைய சின்னம், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக தமிழ்நாட்டில் மாநில கட்சிகளாக அதிமுக, திமுக தவிர்த்து தேமுதிக என்ற 3 கட்சிகள் மட்டுமே இருக்கின்றன. அந்த அங்கீகாரத்தை தக்க வைப்பதற்கான நடவடிக்கை, அதாவது 10% வாக்கு வங்கி இவையெல்லாம் இருக்க வேண்டும். அதற்கு ஏற்ற வகையில் அவர்களது தேர்தல் வியூகத்தை வகுக்க வேண்டும். கூட்டணிக்கு அழைக்கக்கூடிய கட்சிகளிடம் அதற்கு ஏற்ற வகையில் பேச வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவிடம் 7 தொகுதிகள் வரை, அதாவது பாமகவுக்கு இணையாக தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் அதிமுக தரப்பில் 5 தொகுதிகள் வரை தரப்படும் என்றும், அதே போன்று ராஜ்யசபா தொகுதி தரப்பட வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்து விட்டார்கள். எனவே அதனாலேயே தொடர்ந்து அந்த சுணக்கம் என்பது ஏற்பட்டு வருகின்றது. இந்த ஒரு சூழ்நிலையில் திமுக தரப்பில் இருந்து 3 தொகுதிகளும் 1 ராஜ்யசபா தொகுதியும் தருவதாக தேமுதிகவிற்கு தகவல் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே இந்த இரண்டில் எந்த பக்கம் சென்றால் கட்சிக்கு நல்லது என்ற அடிப்படையில் இவர்கள் தற்பொழுது தொடர்ந்து அவர்களது கட்சிக்குள்ளேயே ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் இன்னும் ஓரிரு தினங்களில் இவர்கள் யாருடன் கூட்டணிக்கு செல்வார்கள் என்பது உறுதியான ஒரு முடிவு எட்டப்படும் என்று தெரிகிறது. இதனிடையே ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் 2 தினங்களில் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எட்டப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பிரதமரும் 6ஆம் தேதி சென்னை வரும்பொழுது அனைத்து கட்சி கூட்டம், அதாவது தேசிய அளவில் இந்திய அலையன்ஸும் அதே போன்று தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான இருக்கக்கூடிய கூட்டணிகளும் ஒன்றாக மேடையேறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்குள்ளாக இந்த பேச்சுவார்த்தையை முடிப்பதற்கான திட்டமிட்டு சென்று கொண்டிருந்தாலும் தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. இன்றைய நிலவரப்படி தேமுதிகவினர் எந்த பக்கம் சென்றால் கட்சிக்கு நல்லது என்று விவாதித்துக் கொண்டிருப்பதாகவே தெரிகின்றது. கட்சி அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் தேமுதிக 5 தொகுதிகளை இரு கட்சிகளிடமும் கேட்டு பெற முயற்சி செய்து கொண்டிருப்பதாக செய்தியாளர் ராஜா கூறினார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜா.